ஹலோ நண்பர்களே, எனது சேனலுக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால், இன்றுதான் நீங்கள் எனது சேனலுக்கு வந்திருந்தால், தயவு செய்து எனது சேனலை பின்தொடர்ந்து அருகில் உள்ள மணி ஐகானை கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். எனது பெயர் ஆனந்தி. நான் ஒரு கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறேன். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். எங்கள் கல்லூரியில் ஒரு முக்கிய நிறுவனம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தியது. அதில் நானும் தேர்ச்சி பெற்றேன். மிகச் சிறந்த வேலை என்பதால் தொடக்கத்திலேயே மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் தருவதாக அவர்கள் கூறினார்கள். படிப்பை முடித்தவுடன் நான் வேலையில் சேர வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை என் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் எதிர்பாராத விதமாக எனக்கு எதிர்மறையான பதில் கிடைத்தது. இதற்குத்தான் உங்கப்பா உன்னை காலேஜுக்கு அனுப்பக்கூடாது என்று சொன்னார். இப்போது பார், நீ வேலைக்குப் போகிறேன் என்று சொல்கிறாய். உன் படிப்பு முடிந்ததும் உன் திருமணத்தை நிச்சயமாக செய்து வைத்து விடுவோம். நீ உன் கணவர் வீட்டிற்குச் சென்ற பிறகு நீயும் உன் கணவரும் விரும்பியதைச் செய்யலாம் என்று என் அம்மா கூறினார். இதைக் கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். கண்ணீர் வடித்தபடி என் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் என் அப்பா வீட்டிற்கு வந்தார். என் அம்மா அவரிடம் சென்று என்னுடைய வேலை பற்றிய விருப்பத்தையும் அதற்கு நான் எடுத்த முடிவையும் கூறினார். அப்பா அமைதியாக கேட்டுவிட்டு, இப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். நானே ஒரு மாதமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். உடனே அவர் தனது பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து டேபிளின் மீது வைத்தார். அவளை நன்றாக பார்த்து கொள்ளச் சொல்லுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை அவர்கள் பெண் பார்க்க வருகிறார்கள். படித்து முடித்த அடுத்த மாதமே திருமணம் என்று கூறிவிடு என்று சொல்லிவிட்டு என் அப்பா உள்ளே சென்று விட்டார். என் அம்மா அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்தார். இதோ பார், இதுதான் மாப்பிள்ளையின் புகைப்படம். மாப்பிள்ளை மிகவும் அழகாக பொலிவாக நல்ல லட்சணமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த புகைப்படத்தை என் அருகில் வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார். நான் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். அந்த புகைப்படத்தை கூட நான் பார்க்கவில்லை. வெள்ளிக்கிழமை வந்தது. மாப்பிள்ளை அவர்கள் எங்கள் வீட்டிற்கு பெண் பார்க்க வந்தார்கள். நான் அவரை பார்த்தவுடன் ஒரு முடிவு செய்தேன். அவரது பெயர் மகேந்திரன். எப்படியாவது அவருடன் தனியாக பேசிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். என் அம்மா உள்ளே வந்தபோது, அம்மா, நான் அவருடன் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன். வேண்டாம், எதையாவது சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திவிடாதே. உங்கப்பா என்னை கொன்று விடுவார். அவன் ஒரு நல்ல பையன். திருமணத்திற்குப் பிறகு நிச்சயமாக அவன் உன்னை வேலைக்கு அனுப்புவான். நீ அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியதுதான். அதில் உன் சாமர்த்தியம் என்று கூறிவிட்டு அம்மா சென்று விட்டார். என் படிப்பு முடிந்த உடனேயே அடுத்த மாதமே எனக்கும் மகேந்திரனுக்கும் திருமணம் நடந்தேறியது. எங்கள் முதல் இரவுக்காக நான் ஆவலுடன் காத்திருந்தேன். அவர் அறைக்குள் வந்து ஏதும் பேசவிடாமல் உடனே விளக்கை அணைத்துவிட்டு என்னை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். அந்த இரவு எங்கள் இருவருக்கும் மிகவும் இனிமையானதாக இருந்தது. நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் நான் வேலைக்குச் செல்வது பற்றிய என் விருப்பத்தை மறந்து இல்லற வாழ்க்கையில் மிகவும் ஈடுபட்டு போனேன். திருமணத்திற்கு பிறகு நாங்கள் ஊட்டிக்கு எங்கள் தேனிலவு பயணமும் சென்று வந்தோம். அந்த பயணத்தில் எனக்கும் என் கணவர் மகேந்திரனுக்கும் இடையே மிகுந்த நெருக்கமும் புரிதலும் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் என் கணவரிடம் என் வேலைக்கு செல்லும் ஆசையை பற்றி கூறினேன். நான் படித்து முடித்து விட்டேன். நான் எனது தொழில் வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். வேலைக்குச் சென்று என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கூறினேன். என் கணவர் சிறிது யோசித்துவிட்டு, எனக்கு எல்லாமே என் அக்கா சுமதிதான். அவர்கள்தான் என்னை இவ்வளவு நாள் வளர்த்து அன்பாக பார்த்து கொண்டார்கள். நான் அவர்களிடம் கேட்டுவிட்டு உனக்கு பதில் சொல்கிறேன் என்று கூறினார். இந்த பதில் எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. நமக்குள் ஏன் அவருடைய அக்கா? நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய அக்காவிடம் ஏன் இதை பற்றி கேட்க வேண்டும்? இது எனக்கு மிகவும் புதிராக இருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அவருடைய குடும்பத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று நினைத்தேன். என் கணவர் அவரது அக்கா சுமதி வீட்டிற்குச் சென்று நான் வேலைக்குச் செல்வது பற்றிய விஷயத்தை கூறினார்.
அக்கா சுமதி, இந்த காலத்தில் 2 பேர் வேலைக்குப் போவது என்பது மிகவும் பொதுவானதுதான். ஆனால் நீதான் ஏற்கனவே நிறைய சம்பாதிக்கிறாய். உன் மனைவியை ஏன் வேலைக்கு அனுப்ப வேண்டும்? வேண்டாம், தற்போதைய சூழ்நிலையில் எல்லாம் கெட்டுப்போய் கிடக்கிறது என்று கூறிவிட்டார். அன்று மாலை வீட்டிற்கு வந்த என் கணவர் நேராக அறைக்குள் சென்றார். நான் அவரிடம், உங்கள் அக்கா என்ன சொன்னார்கள் என்று கேட்டேன். அவர் தயங்கியபடியே, உலகமே கெட்டுப்போய் கிடக்கிறது, எங்கும் பாதுகாப்பு இல்லை, அதனால் நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று அக்கா சொல்கிறார்கள் என்றார். நான், அவர்கள் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் நம் நல்லதுக்குத்தானே சொல்வார்கள். நான் நல்ல சம்பளம் வாங்கும்போது நீ ஏன் வேலைக்கு போக வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்கு நான், உங்களுக்கு சுயபுத்தி இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். அவர்களுக்குத்தான் அறிவு இல்லையா? உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பழமையான எண்ணம் என்று கேட்டேன். நான் அவருடைய அக்காவை பற்றி சற்று விமர்சனமாக பேசியதும் அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. உடனே என்னை ஓங்கி அறைந்துவிட்டு, பதிலுக்கு பதில் பேசாதே, இதற்குப் பிறகு என்ன நடக்குமோ என்று எனக்கு தெரியாது, என்னை எரிச்சலூட்டாதே என்று கூறி என்னை அடித்துவிட்டு கோபமாக வெளியே சென்று விட்டார். நான் மிகுந்த வேதனை அடைந்தேன். என் அம்மா வீட்டிற்கு சென்று விடலாமா என்று யோசித்தேன். ஆனால் அங்கு சென்றால், உன் கணவர் சொன்னதை கேள் என்பார்கள். அதனால் நானே என் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்று முதல் நான் என் கணவருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டேன். 1 வாரத்திற்கு அவர் என்னிடம் பேசாமலே இருந்தார். நானும் அவரிடம் பேசவில்லை. இந்த நேரத்தில் நான் ஆன்லைனில் வேலை தேடத் தொடங்கினேன். எனக்கான சரியான வேலைக்காக நான் காத்திருந்தேன். ஒரு நாள் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த என் அறைக்குள் வந்தார். நான் அவரை வெளியே போகுமாறு கத்தினேன். ஆனால் அவர், நீ வேலைக்கு போகத்தானே வேண்டும், போகவே போகவும் நான் எதுவும் சொல்லவில்லை என்று கூறினார். அவர் திடீரென என்னுடைய வேலைக்குச் செல்லும் ஆசைக்கு ஒப்புக்கொண்டது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இருப்பினும் நானும் சற்று இறங்கி வந்தேன். அன்றிரவு எங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தன. நாங்கள் மீண்டும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். இதற்கிடையில் நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையும் பெற்றேன். இப்போது நான் வேலைக்குச் செல்வதை என் கணவரின் அக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்போதும் அவருக்குள் ஒரு சின்ன ஈகோ இருந்து கொண்டே இருந்தது. நான் வீட்டில் இல்லாத ஒரு நாள் என் கணவரின் அக்கா சுமதி எங்கள் வீட்டிற்கு வந்தார். என் கணவரிடம், ஏன் உன் மனைவி என்னை மதிக்க மாட்டேன் என்கிறாள்? இப்போது அவள் வேலைக்கு போகிறாள், சம்பாதிக்கவும் ஆரம்பித்து விட்டாள். இனி அவள் கையில் பிடிக்கவே முடியாது. உன்னையும் மதிக்க மாட்டாள் பார் என்று கூறி அவர் மனதில் சந்தேகத்தை விதைத்தார். மேலும் என்னுடைய வீட்டிற்கு வரும்போது மட்டும் என்னை கவனிக்காமல் இருப்பாளே தவிர மற்ற நேரங்களில் நன்றாக இருப்பாள் என்று புகார் கூறினார். இப்படியாக என் மீது என் கணவருக்கு எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்தார். நான் இவை அனைத்தையும் உணர்ந்தாலும் என் கணவரிடம் சண்டை போடாமல் அன்பாகவே நடந்து கொண்டேன். நான் என் சம்பளத்தை முழுவதுமாக என் கணவரிடம் கொடுத்தேன். இதனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய சேமிப்பு கையில் இருக்கத் தொடங்கியது. இதற்கிடையில் என் கணவர் தனது வேலையை விட்டுவிட்டு தனியாக ஒரு சிறிய நிறுவனத்தை தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். தொடக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அவர் தனது புதிய நிறுவனத்தின் திறப்பு விழாவிற்கு எனது பெற்றோர், அவருடைய அக்கா என அனைவரையும் நேரில் சென்று அழைக்க முடிவு செய்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட என் கணவரின் அக்கா, தம்பி நன்றாக இருந்தால் நானும் நன்றாக இருப்பேன். ஆனால் அவளுக்கு அது பிடிக்காது, நாங்கள் வந்தால் பிரச்சனை செய்வோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். என் கணவர் அவருடைய அக்காவை நேரில் சந்தித்து அழைக்க என்னையும் உடன் வருமாறு கூப்பிட்டார். நான் அவரிடம், உங்கள் அக்கா சும்மா என்னை சண்டைக்கு இழுப்பார்கள், நான் வந்தால் பிரச்சனை ஆகிவிடும், நீங்களே போய் பத்திரிகையை கொடுத்துவிட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தேன். நான் வராதது அவருடைய அக்காவுக்கு மிகவும் சாதகமாக போனது. நான் வராததை வைத்து அவர் என் கணவரிடம், உன் மனைவி என்னை மதிக்கவில்லை, அவள் ஏன் வரவில்லை என்று கேட்டார். என் கணவர், அவளுக்கு வயிற்று வலி என்றாள், அதனால் வரவில்லை என்று கூறினார். இதற்கு அக்கா,
எங்கள் வீட்டிற்கு வரும்போது மட்டும்தான் வயிறு வலிக்குமோ? இல்லாமல் வேறு எப்போதும் வலிக்காதா? எங்களை மதிக்காத வீட்டிற்கு நாங்கள் ஏன் வரவேண்டும்? என்று கூறிக்கொண்டே இருந்தார். இப்படியாக என் கணவரின் மனதில் என்னைப் பற்றிய தவறான எண்ணங்களை அவர் விதைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் என் கணவர் எப்படியோ அவரை சமாதானப்படுத்தி பத்திரிகையை கொடுத்துவிட்டு வந்தார். திறப்பு விழாவிற்கு ஒரு வாரம் இருந்த நிலையில் என் கணவரின் அக்கா மிகவும் வருத்தத்துடன் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் என் கணவரிடம், "தம்பி, எனக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. நான் வேலை பார்த்த இடத்தில் கடன் வாங்கியிருந்தேன். இப்போது வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறேன். 2 நாட்களாக வட்டி கட்டவில்லை என்று சொல்கிறார்கள். நான் எங்கெல்லாமோ கேட்டுப் பார்த்தேன். பணம் கிடைக்கவில்லை. நீயும் புது நிறுவனம் தொடங்க நிறைய பணம் செலவு செய்திருப்பாய். வேறு வழியில்லாமல் உன்னிடம் கேட்கிறேன்" என்று கண்ணீர் வடித்தபடி கூறினார். என் கணவர் என்னிடம் வந்து, "அக்காவுக்கு 1,00,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும். நம்மால் முடியுமா?" என்று கேட்டார். நான் சிறிது யோசித்துவிட்டு, கம்பெனி திறப்பு விழாவிற்கு நிறைய செலவானதால் கையில் பணம் இல்லை. ஆனால் நான் எனது நகையை அடகு வைத்து பணத்தை தருகிறேன். கம்பெனி வருமானம் வந்த பிறகு அதை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினேன். மேலும், "ஆனால் இது பற்றி உங்கள் அக்காவிடம் சொல்ல வேண்டாம். அவர்கள் கவலைப்படுவார்கள்" என்றும் சொன்னேன். அடுத்த நாள் காலையில் நான் 1,00,000 ரூபாயை என் கணவரிடம் கொடுத்தேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் அக்காவிடம் சென்றார். "அக்கா, இந்த பணம் உன் மனைவிக்கு தெரியாமல் கொண்டு வந்திருக்கிறாயா?" என்று கேட்டார். "இல்லை அக்கா, அவள்தான் கொடுத்தாள்" என்று என் கணவர் சொல்ல, அக்கா மிகுந்த வியப்புடனும் பெருமிதத்துடனும் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டார். அந்த பணத்தை வைத்து அவர் வட்டியை கட்டி மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார். என் கணவரின் புதிய நிறுவனத்தின் திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. நிறுவனம் தொடங்கிய சிறிது காலத்திலேயே தொழில் போட்டி காரணமாக சில சவால்கள் வந்தன. ஆனால் என் கணவர் தனது திறமையால் அனைத்து இடர்பாடுகளையும் கடந்து வெற்றிகரமாக நிறுவனத்தை நடத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் நிறுவனத்தில் உற்பத்தியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அதிக பணம் தேவைப்பட்டது. மீண்டும் நான் எனது நகைகளை வைத்து பணம் கொடுத்தேன். அந்த பணத்தை வைத்து என் கணவர் நிறுவனத்தின் பிரச்சனைகளை சமாளித்தார். இதற்கிடையில் என் கணவரின் அக்காவிற்கு நாம் கொடுத்த 1,00,000 ரூபாயை திரும்பப் பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் என் கணவரிடம், "அக்காவிடம் நாம் கொடுத்த பணத்தை கேட்டு வாங்கலாமா?" என்று கேட்டேன். இதற்கு என் கணவர் மிகவும் கோபமடைந்தார். "அக்கா எனக்கு அம்மா மாதிரி. நான் எப்போதும் அவர்களிடம் பணம் கேட்க மாட்டேன்" என்று உறுதியாக கூறினார். நாங்கள் இருவரும் கடுமையாக வாக்குவாதம் செய்தோம். அப்போது, "நீ வேலைக்கு போய் சம்பாதித்து திமிரில் பேசுகிறாய். இதற்குத்தான் உன்னை வேலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று அக்கா சொன்னார்கள். நானும் கம்பெனி, தொழில் என்று யோசிக்காமல் நிம்மதியாக இருந்திருப்பேன்" என்று கூறினார். இதை கேட்டதும் எனக்கு மிகுந்த கோபமும் ஏமாற்றமும் வந்தது. நான் உங்களை கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்கவில்லை. நீங்கள்தான் பெண் கேட்டு வந்தீர்கள். அப்போதே நான் எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு வேலைதான் முக்கியம் என்று சொன்னேன். ஆனால் உங்கள் குடும்பத்தினர் கேட்கவில்லை. இப்போது நான் வேலைக்கு போனதால் என்னை குறை கூறுகிறீர்கள். இது சரியல்ல என்று கூறினேன். நான் இந்த காலத்து மனிதன்தான். இப்போது எனக்கு புரிகிறது. நீ இங்கு இருக்க வேண்டாம். உன் அம்மா வீட்டிற்கு கிளம்பிப்போ என்று என் கணவர் கோபமாக கூறினார். நான், "இது உங்கள் வீடு மட்டுமல்ல, என்னுடைய வீடும் கூட. நீங்கள்தான் வெளியே போங்கள்" என்று பதிலடி கொடுத்தேன். இரு வார்த்தைகளும் வளர்ந்து நாங்கள் இருவரும் கைகலப்பில் ஈடுபட்டோம். அவர் என் தலைமுடியை பிடித்து இழுத்தார். நான் அவருடைய கையை கடித்தேன். சிறிது நேரத்தில் நான் ஒரு மேஜையில் மோதி கீழே விழுந்தேன். என் கணவர் என்னை எழுப்ப முயன்றார். ஆனால் நான் எழவில்லை. நான் மயக்கமடைந்து விட்டேன். சற்று நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்த பிரியா அக்கா சத்தம் கேட்டு ஓடி வந்தார். அவர் வந்து எனக்கு தண்ணீர் தெளித்து சிறிது நேரத்தில் என்னை எழுப்பினார். நான் பிரியா அக்காவிடம் பேசும்போது என் கணவரின் அக்கா சுமதியை பற்றி நான் கூறிய விஷயங்களை அவரிடம் சொன்னேன். பிரியா அக்கா என் கணவரிடம், "தம்பி, உங்கள் அக்கா உங்களை ஏமாற்றுகிறார்கள். உங்கள் அக்கா எங்கேயும் கடன் வாங்கவில்லை. உண்மையில்
நான் தான் உங்கள் அக்காவிடம் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். அவர்கள் அந்த பணத்தை உங்களிடம் கொடுத்தபோது உண்மையை சொல்லவில்லை. அவர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்கி, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை வளர்க்க விரும்புகிறார்கள். தம்பி, நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். உங்கள் அக்கா சொல்வதைக் கேட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பான வாழ்க்கைக்கு அடிப்படை என்று அறிவுரை கூறினார். பிரியா அக்காவின் வார்த்தைகள் என் கணவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அவர் என்னை பார்த்து, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். உங்கள் மீது கை வைத்தது தவறு. என்னை மன்னித்துவிடு என்று கூறி என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அன்றிரவு நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசினோம். எங்களுக்குள் இருந்த அனைத்து தவறான புரிதல்களும் நீங்கின. நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடிவு செய்தோம். அடுத்த நாள் என் கணவர் தனது அக்கா சுமதியிடம் சென்று பணத்தை பற்றிய உண்மையை கேட்டு அதை திருப்பி பெற்றுக்கொண்டார். மேலும் அவர் தனது அக்காவிடம், என் வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். நான் என் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று உறுதியாக கூறினார். சுமதி அக்காவுக்கு தான் செய்தது தவறு என்று புரிந்தது. அவர் என்னிடம் வந்து, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்துவிடு என்று கேட்டுக்கொண்டார். நானும் அவர்களை மன்னித்தேன். அதன் பிறகு என் கணவரின் நிறுவனம் நன்றாக வளர்ந்தது. நான் எனது வேலையில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்கள் குடும்பம் முன்னெப்போதையும் விட மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் மேலும் நேசிக்கவும் மதிக்கவும் தொடங்கினோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. பார்த்தமைக்கு நன்றி.